ஜீவா ஜீவா ட்ரிபிள் டி ஜீவா பொங்கல் வின்னர் ஜீவா ஜீவா ட்ரிபிள் டி பொங்கல் வின்னர். சாரும் கோ டைரக்டரும் ஒரு சின்ன ரோல் இருக்கு, பட் நீங்க பண்றீங்களா அப்படின்னாங்க. பட் இந்த டீமும் முக்கியமா ஜீவா நான் கூட ஒர்க் பண்ணுங்கிறதுக்காகவே நான் இந்த படத்துல வந்து ஒர்க் பண்ணலான்னு சரின்னு சொல்லி ஒரு 2 days போனேன். ஆனா அது மழை கொஞ்சம் தாமதங்கள் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த படத்துல நான் ஒர்க் பண்ண வேண்டியது சூழ்நிலை ஆச்சு. அண்ட் டீம் கூட எல்லாம் ஜெல்லாகி ஒரு ஃபேமிலி மாதிரியே எல்லாருமே மிங்கிள் ஆயிட்டோம். ஒரு பாசிட்டிவான டீம், ரொம்ப ஜாலியா ஃபன்னா என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி படம் வந்திருக்கு. எதுங்க தியேட்டர்ல அபியூஸா நல்ல ரெஸ்பான்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் போக 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 அந்த ரோலர் கோஸ்டர் என்டர்டைன்மெண்ட் ஸ்டார்ட் ஆனோன்னு அப்கோர்ஸ் ஜீவா சார் காமெடி சொல்லவே வேண்டாம். ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஓஜி பழைய ஜீவாவை நீங்க இதில் பார்க்கலாம். அண்ட் ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்டா கம்ப்ளீட்டா இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸ் டில் த எண்ட் இந்த படம் வந்து ஒரு ரோலர் கோஸ்டரா செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு காமெடியா ஃபன்ஃபில்டா போகும். அண்ட் இந்த பொங்கல் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா நீங்க ஷூர் ஷாட்டா வீட்டுல ஃபேமிலியோட போய் இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். 2 hours தான், ஜாலியா ஃபன்னா இருக்கும். ஹாப்பி பொங்கல் டு ஆல். தேங்க்யூ. படம் சூப்பரா இருந்ததுன்னா இந்த படம் வந்து மலையாள இண்டஸ்ட்ரி அவங்க கூட ஒர்க் பண்ணது. நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன். மைக் செட் பரமா அப்படின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். அவங்க கூட ஒரு 45 நாள் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமா இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணது. அதே மாதிரி இந்த படத்தை இப்போ தேட்டரில் வந்து பார்க்கும்போதும் ஒரு சீனு ஆடியன்ஸ் வந்து கைத்தட்டி ரசிச்சு பார்க்குறாங்க. அதை காதால கேட்கும்போது அவ்வளோ ஒரு இதாக இருக்கு. இந்த படத்தை வந்து எல்லாருமே தியேட்டரை போய் பாருங்க. ஓடிடியோ இல்லை மொபைல்லையோ டவுன்லோட் பண்ணி பார்த்து இந்த படத்துல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோனியா இருக்கட்டும், இளவரச சாரா இருக்கட்டும், தம்பிராமையா சாரா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபரா இருக்கட்டும், டைரக்ஷன் சைட்ல இருக்கட்டும், டைலாக் ரைட்டரா இருக்கட்டும், எல்லாருமே அருமையா பண்ணியிருக்காங்க. நடிச்ச எங்களுடைய ஆர்டிஸ்ட், கோ ஆர்டிஸ்டா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க. டீ கிரீன் டீ, ஐடிசி, நிறைய டீல நிறைய இருக்குது லெட்டர்ஸ்ல. ஆனா இந்த இது உண்மையான நேமுக்கு ஏற்ற மாதிரி தான் பிளே பண்ணிக்கிறா போல ஜீவா. இது ஜீவாவே இந்த படத்துல பண்ணிக்கிற மைண்ட் செட்ல வரல. தப்பா நினைக்காதுங்க. ஒரு பொது மனிதனா வரா போல. அடிப்படை மனிதனா அந்த ஊர் மக்கள். இது கவுன்சிலரும் தேவையில்லை, எம்எல்ஏன்னு தேவையில்லை, நகராட்சியும் தேவையில்லை. ஒரு தனி நபரும் 2 குடும்பத்தை சேர்த்து வைக்கிறார் இளைஞனா தான் வராரு, சித்தரிக்கப்படுறாரு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஒரு மாலை போட்டா 1+1 மாலை போட்டா கல்யாண வீடுங்க, நிறைய மாலை போட்டா ஏழை வீட்டுக்கு போறதா கல்யாண வீட்டுக்கு போறதா. இதான் ஸ்கிரீன் பிளேல. இந்த படத்துல கதாநாயகன் சொன்னா ஜீவா கிடையாது, இளவரசு கிடையாது, தம்பிராமையும் கிடையவே கிடையாது. டேங்கி அந்த ஊர் மக்களுக்கு டேங்கி சொல்ற பாடங்க தெரியுமா? ரூல்ஸ ஃபாலோ பண்ணு. தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லைன்னா பணத்தை கழுவ கூட தண்ணி இருக்காது. கிளைமேக்ஸ்ல இருக்கு. தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லைன்னா பணத்தை கழுவ கூட தண்ணி இருக்காது. அதுதான் இந்த 20 மிலிட்டரி கேன காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாடியை கழுவ இது போதுங்க மெசேஜ். மக்களை உணர வைக்கிறதுக்கு, மக்களை புரிய வைக்கிறதுக்கு, ரூல்ஸை எப்படி கடைபிடிக்கணும், ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வேற எதுவும் தப்பா நினைக்காதீங்க. 2 இளைய ஊடகத்துக்கும் புரிய வைக்கிறது, கல்யாண வீட்டும் புரிய வைக்குது. இப்போ எனக்கு ஒரு பத்திரிக்கை வருது, தை மாசம் பிறந்தாச்சு, ஊர்ல கல்யாணம் எங்க ரிலேஷனு. அதே என்னுடைய மனைவி குடும்பத்துல ஒரு இழவு வீட்டுக்கு போவேன்னா கல்யாணம் கொடுப்பேன். முடிவு போட்டு தரேன் ரூல்ஸ். நான் இதான் சொல்ல வர்றாரு இந்த ஜீவா. சூப்பரா இருக்குது. எவ்வளவு படம் நடிச்சுக்கிற வேற மனுஷன். இதுல முன்னாடி எடுத்துருக்கணும் அந்த படம்லாம். ரொம்ப கம்மியா தான் இது ஸ்கோர் பண்ணிக்கிறாப்புல. இந்த 2026 ஸ்கோர் பண்ணிக்கிறாப்புல. இது முன்னாடி பண்ணிருக்கணும். அரசியல் தலைவருக்கு உணர வைக்கணும். நான் சொல்றது புரியுதா? ரசிகர் மன்றத்தை உணர வச்சிருக்கணும். எல்லா ரசிகர் மன்றம் எல்லாரும் உணர வைக்கிற படம் தான் இது. ரசிகர் மன்றம் பத்தி பேசிக்கே கிடையாது. 2 இளைய ஊட்டையும் கல்யாண ஊட்டையும் புரிய வைக்க வேண்டிய படம் சொல்றதுதான் அந்த இளைஞனுக்கு டி. இதுதான் கதை. வேற ஒண்ணுமே விரிவாக்க கேட்காதீங்க. கதாநாயகனத்தா ஊர் மக்களுக்கு தாகத்தை தீக்க அந்த தண்ணி தொட்டி